வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்குலாம் சூப்பரான டிஃபன். பீட்ரூட் ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1.5 கப் அளவு கோதுமை மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். பெசரிட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு மூடி வச்சுருவோம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே ஸ்டஃப்புக்கு தேவையான காய்கறிலாம் அரைச்சிக்கலாம். பீட்ரூட் வந்து தோலோடு நான் குக்கரில் வேக வச்சுருந்தேங்க. தோலாக சீவிட்டு நம்ம இதை போல் சீவி எடுத்துப்போம். ரெண்டு உருளைக்கிழங்கை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது தோல் உரித்து எடுத்து வச்சிடலாம். இதை மேஷ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஸ்டஃபிங் நம்ம தயார் பண்ணலாம். இதுக்கு ஒரு வெங்காயம் கூட பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு பெரிய பீஸு தோலில் நீக்கிட்டு நம்ம சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா காரம் வேணால் இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இஞ்சியும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம் அதையும் சேர்த்துக்கலாம். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூடவே கொத்தமல்லி கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அதையும் நல்லா கழுவிட்டு ஆஞ்சிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை போல் மிக்ஸி அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவோம். இப்போ ஸ்டஃபிங் நம்ம தயார் பண்ணிக்கலாங்க. அடுப்பில் கடாயில் 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு தாளிச்சிடலாம். கூடவே கட் பண்ண வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போக வதங்கின பிறகு வேக வச்சு நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இதில் பொட்டேட்டோ வேக வச்சுருந்த பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் விருப்பப்பட்டால் நம்ம கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. ஆறுனது நம்ம ஸ்டஃபிங் பண்ணலாம். சப்பாத்தி மாவும் நல்லா ஊறிடுச்சு. இதில் பெரிய லெமன் சைஸ் அளவு உருண்டை எடுத்துப்போங்க. மாவு தொட்டுட்டு நம்ம இதை நல்லா எழிச்சிக்கலாம். கோதுமை மாவே நம்ம தொட்டுட்டு சின்ன சைஸ் சப்பாத்தியாக நம்ம எழிச்சிப்போம். எரிச்சிட்டு நடுவில் வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் வச்சிடலாங்க. பெரிய உருண்டை சைஸ் அளவு வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ மாவு தொட்டுட்டு இதை நல்லா வெளில வராதபடி நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போது கோதுமை மாவையும் நம்ம இது மேலே அப்படியே பரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தடியாகவே நம்ம இழைச்சிக்கலாங்க. திக்காக இழைச்சிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் ஸ்டஃப்டு சப்பாத்தி இதை போல் நம்ம தயார் பண்ணலாங்க. இந்த ஸ்டஃபிங்லாம் வெளில வராதபடி மெதுவாக நம்ம இது இழைச்சிக்கலாம். அடுப்பில் தோசை தவா போட்டுட்டு நல்லா காஞ்சதும் இது ஒன்று ஒன்றா போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இழைச்சி வச்சு சப்பாத்தி இது மேலே போட்டுடலாம். பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு இதை போல் நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வெந்த பிறகு இது மேலே அப்படியே எண்ணெய்லாம் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக ஒவ்வொரு பக்கமாக திருப்பி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சுட்டு எடுக்கலாங்க. நல்லா சாஃப்டாக அருமையாக வரும். இதை போல் நம்ம எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலாம். லைட் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துருவோங்க. அருமையான ஹெல்த்தியான பீட்ரூட் பொட்டேட்டோ ஸ்டஃப்ட் சப்பாத்தி தயாராகிடுச்சு. இது நம்ம ஈவினிங் கூட ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ அருமையாக ரொம்ப நல்லாயிருக்கும்.
கிட்ஸுக்கு ஃபேவரட்டான இந்த ஸ்நாக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ஆனியன் போட்ட வெங்காய தயிர் பச்சடி வச்சு கொடுக்கலாம். கூடவே டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் வச்சு கொடுக்கலாம். பீட்ரூட் வேணான்னு சொல்கிற பசங்களுக்கு கூட இதை போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸுக்கு ஃபேவரட்டான பீட்ரூட் வச்சு சூப்பரான இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செஞ்சோன்னு பார்த்தோங்க. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கிற இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.